31வது வட்ட திமுக சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா. சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் மண்டலம் திமுக சார்பில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா 31வது வட்டக்கழக பொறுப்பாளர் பி. அன்பின் மகேஷ் தலைமையில் நடைபெற்றது. சூசைமுத்து முன்னிலை வகுத்தார். டி. நாகராஜன் அனைவரையும் வரவேற்றார். மாதவரம் மண்டலம் குழு தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான நந்தகோபால் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கழக கொடியேற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பு அன்னதானத்தை வழங்கினார். இதில் வட்டக்கழக நிர்வாகிகள் குணபூஷணம், நாகராஜ், சூசைமுத்து, ரமேஷ், மனோகரன், இளைஞரணி நிர்வாகிகள் உதயகுமார், பிரீத்காந்த், ஜனா, கோபிநாத், கணேஷ் மற்றும் மகளிர் நிர்வாகிகள் மல்லிகா, பிரேமா, மனோன்மணி, சக்கீலா, பிளவேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதே போல நான் கொடுக்கிற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெரும்பாலும் பெண்களுக்கானதாக இருக்கிறத பார்த்து நான் பெருமை அடைகிறேன். கல்விக்காக இன்னும் நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க? முரண்கள் இருக்கா? கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையா தான் பார்க்கிறேன். முரண்பாடா நினைக்கிறது இல்லை. ஒரு குடும்பத்துல வேலை செய்யற ஆபீஸ்ல எல்லா இடத்திலையும் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். கருத்து சொல்வது ஜனநாயகபூர்வமான உறவின் அடையாளம் தான். 2019 இருந்து ஒன்னா சேர்ந்து தேர்தல் கணக்காக சந்திச்சுட்டு வரும். பாஜக வெற்றி பெறுவதில் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி தான். கருத்து முரண்பாடுகளால எங்க நட்புறவுல எந்த பாதிப்பும் இல்லை. டெல்லி முடிவுகள் இந்தியா கூட்டணி சமட்டி அடின்னு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னதுதான். பழனிசாமியோட அறிக்கை பார்த்தா பாஜக அறிக்கை மாதிரி தான் இருக்கும். அவருடைய வாய்ஸே பாஜக டப்பிங் வாய்ஸ் தான்.